சிசிடில இருந்து ஆரம்பிச்சாங்க. ஆ, ஆ, ஓகே. நன்றி கண்ணன் சார். ஆமா, நீங்க ஆரம்பத்துல இருந்து பேசின மாதிரி கொஞ்சம் பேசுங்க. ஆரம்பத்துல இருந்து பிகின் ஃப்ரம் த பிகினிங்கா? பாவம் இல்ல, எல்லாருக்குமே போரா அடுத்து இருக்குமே. இல்ல, பரவாயில்ல, சொல்லுங்க. பரவாயில்லம்மா. ரொம்ப வேல்யூபிள்மா, ரொம்ப வேல்யூபிள்மா. ஓகே, என்னோட கருத்து தான் சொல்ல வந்தேன். இங்கே ஹைஃபை ஸ்பேஸ்ல 99% எல்லாரும் கொஞ்சம் வயசானவங்க தான் இருக்காரு இந்த டீம்ஸ்ல. ஏன் அது எப்படி அந்த மாதிரி அமர்ந்திருக்குன்னு பார்த்தா, வயசானவங்க அவர் லைஃப்ல ரொம்ப கஷ்டத்தை பார்த்துருக்காங்க. சோ மெனி ஸ்டெப்ஸ் தாண்டி 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 கீழே விழுந்து 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 மறுபடியும் லெட் மீ ட்ரை அகெயின்னு முன்ன வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஹைஃபை ஸ்பேஸோட வேல்யூ தெரியும். இந்த நியூ ஜெனரேஷனுக்கு அந்த வேல்யூ தெரியாது. நியூ ஜெனரேஷனுக்கு எந்த ஒரு குட் வேல்யூஸ் கூட லைஃப்ல சொல்லி கொடுக்கறதுக்கு தாத்தா இல்லை, பாட்டி இல்லை. ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமே இப்போ போயிடுச்சு. நமக்கு இந்தியாலேயே இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் ஆல்மோஸ்ட் காண போயிடுது. இந்த ஹைஃபை சிஸ்டம் எங்க கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, இது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வர்ஸ்ட் பீப்புள் அங்கேதான் இருக்காரு. எனக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு யாராவது போறாங்கன்னு கேட்டாவே எனக்கு ஒரு மாதிரி பிளட் எல்லாம் பாயில் ஆயிடும் எனக்கு. ஏன்னா அங்கே ரொம்ப ஒரு மாதிரி பெரியவங்கன்னு ரெஸ்பெக்ட் கிடையாது. எப்படியே எப்படியோ இருக்கட்டும், ஏதோ பேசிட்டோம், ஏதோ போட்டுக்கிட்டோம். அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஹாரிபிள், பேசுற பேச்சு ஹாரிபிள். சர்வே சாதாரணமா எவ்ரிடே சின்ன சின்ன பசங்களுக்கு கூட கெட்ட வார்த்தை தான் வருது வாயில. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி சீரியல்ஸு, இது காமிக்ஸு, காமெடியன் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதுல கூட இந்த மாதிரி வெறும் கிஸ்ஸிங் சீன்ஸு, சாரி இதெல்லாம் ஓப்பனா சொல்றேன், இந்த மாதிரி தான் வருது டிவியில. நம்ம பசங்க பார்த்துட்டே இருக்காங்க. நேத்தி நீங்க பார்த்தா இதுல ஃபேஸ்புக்ல பார்த்தேன்னா, சோனி சூதன்னு ஒரு ஹிந்தி ஆக்டர் இருக்காங்க. அவர் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அப்பீல் போட்டிருக்காரு, ஒரு கேம்பெயினிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுல பிலோ 16 அந்த வயசுல இருக்க சில்ட்ரனுக்கு டிவி பார்க்கறதுக்கு நாம வாய்ப்பே கொடுக்க கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு ஏதோ ஒண்ணு ஒரு பெருசா போட்டிருந்தாரு. ஸோ நாங்கெல்லாம் அந்த பெட்டிஷன் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல என்னன்னா, ஸ்கூல்ஸ்ல கூட நம்ம பார்த்தா இந்த மாரல் சயின்ஸ்ன்னு ஒண்ணு இருந்தது. ஸோ நல்ல நல்ல வேல்யூஸ், மனிதநேயம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இப்போ அந்த மாதிரி மாரல் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இல்லை ஸ்கூல்ல. ஸோ அது கூட யாரும் சொல்லி கொடுக்கல. இப்ப பார்த்தா தாத்தா பாட்டி வீட்ல இல்ல சொல்லி கொடுக்கறதுக்கு. அப்பா அம்மா யாருக்கும் டைம் இல்லை. ஓகே, யாருக்கும் பேஷன்ஸ் இல்லை. பிளஸ் எல்லாருக்கும் கையில இருக்கு இல்லையா இந்த வண்டர்ஃபுல் கிரேட் மொபைல் ஃபோன். அப்பா அம்மாவும் வண்டர்ஃபுல் ஃபோனு, அந்த பசங்களும் வண்டர்ஃபுல் ஃபோனு, பேச்சே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இந்த ஹாரிபிளான ஒரு டைம்ல இந்த நியூ ஜெனரேஷனுக்கு இந்த வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் கிரேட் மேஜிக்கல் சிஸ்டம் ஒன்று நம்ம கைக்கு என்ன வந்திருக்கு, இந்த ஹைஃபை சிஸ்டம் என்ற பேர்ல. இது வேல்யூ என்னன்னு யாருக்கும் தெரியாது. நாம சொன்னப்ப கூட ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லி போறாரு. ஸோ அவர்கிட்ட பேசினப்போ எனக்கு கிடைச்ச அனுபவம் எப்பவுமே என்னைக்கும் குட் அனுபவம் எனக்கு கிடைக்கல. பர்சனலா நான் சொல்றேன். ஸோ எனக்கு யாருக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா, இந்த 45-50 ஆனப்புறம் யார் யார் இருக்காங்கோ, அபவ் 45 அந்த அந்த நபருக்கெல்லாம் இது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் வேல்யூ இருக்குன்னு கூட புரியும். அப்புறமா இதுல ரிக்குவயர்மெண்ட் நெசசிட்டி இவருக்கு தான் இருக்கு. ஏன்னா அவருக்கும் லேட்டா மேரேஜ் ஆயிருக்கும், இன்னும் நிறைய கடன் இருக்கு, கடமை இருக்கு. அதெல்லாம் சார் சொல்றாங்க இல்லைங்களா, கனவு எல்லாம் அவருக்கு மறந்து போயாச்சு. ஏன்னா கனவு தான், ஐ மீன் கனவு
பர்சனல் கனவு என்ன இருக்கு, அதெல்லாம் ஒரு சேஃப் டெபாசிட் லாக்கர்ல வச்சு பூட்டு போட்டு எங்கேயோ போட்டுட்டாங்க. பிகாஸ் அதுக்கு டைமே இல்லையே, கடன் நிறைய இருக்கு. அப்புறமா இன்னும் பண்ண வேண்டியதா ரொம்ப இருக்கு, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஐயோ நம்ம லைஃப் இப்படியே போயிடுச்சே, நமக்காக நம்ம எதுவும் செய்யலையே, எதுவும் பண்ணிக்கலையே, இதெல்லாம் யாரும் பாவம் டைமே இல்லை யாருக்கும். ஐ ஃபீல் சாரி ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில எங்க வயசுல, ஐம் டாக்கிங் அபவுட் மை செல்ஃப், எனக்கு இப்போ 62. எங்க வயசுல நிறைய பேருக்கு வெறும் பணம் இல்லை, எல்லாமே கிடைக்கிறது இங்க ஹைஃபை ஸ்பேஸ்ல. ஸோ அது சார் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், லவ், அஃபெக்ஷன், பேசுறதுக்கு யாரோ, எல்லாமே கிடைக்கிறது. ஸோ இது முதியவருக்காக தான் இந்த ஹைஃபை ஸ்பேஸ். யார் யாருக்கு கொஞ்சம் அபவ் 45, அது எக்ஸாக்ட்லி சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லாம இன்னும் மிடில் ஏஜ்ல இருந்தா கூட நமக்கு தான் ஹைஃபை ஸ்பேஸ். இது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், நமக்கு தான் ஹைஃபை ஸ்பேஸ். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி, அருமை அருமை அம்மா. மிக்க நன்றிம்மா. அம்மா வார்த்தைக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அமைதி உங்க வார்த்தைக்கு எல்லாருமே அனுமதிப்போம். நன்றிம்மா, நன்றிம்மா. நன்றிம்மா, நன்றி. கண்ணன் சார். அண்ணா, அம்மா அள வச்சுட்டே இருக்காங்க டெய்லி. இல்ல சாரி உண்மையா சாரி. சொல்றாங்க அம்மா. அன்பால் அழகு வைக்கிறதுப்பா, அன்பால். அதாவது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்துவாங்க. இந்த 16ங்கிறதுக்கு யாராவது சொல்ல முடியுமா? 16 என்னன்னு? ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. 16 அப்படிங்கிறது நான் படிச்சுதான் சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, 16 இந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிங்கிறது ஹைஃபை ஸ்பேஸ்ல எல்லாருக்கும் இந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இப்ப அம்மாவோட, சுஜாதா அம்மாவுடைய அந்த பகிர்வுல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுல முதல்ல வந்து புகழ் புகழ் இருக்கா, ஹைஃபை ஸ்பேஸ்ல புகழ் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. ரெண்டாவது கல்வி, கல்வி இருக்கா? எஸ், புதுசா நாங்க நிறைய கத்துக்கிறோம், கல்வி இருக்கு. மூணாவது வலிமை, மன வலிமை, உடல் வலிமை, இன்னும் என்னென்ன வலிமைகள் இருக்கோ அத்தனை வலிமையும் கண்டிப்பா ஹைஃபை ஸ்பேஸோட இந்த இயக்கத்துல இருக்கு. நான்காவது பாத்தீங்க அப்படின்னா வெற்றி, வெற்றி தான் தாரக மந்திரமே. இது வின் ஸ்ட்ராட்டஜி, வரக்கூடிய அத்தனை பேருக்கும் பரிசா கிடைக்கிறது வெற்றி. ஸோ கண்டிப்பா நாலாவதும் இருக்கு. அஞ்சாவது நன்மக்கள், நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நன்மக்களாக நாம இணையிறோம். அஞ்சாவதும் இருக்கு. ஆறாவது பொன், அதாவது மதிப்புமிக்க செல்வம், அதுதான் பொன் தங்கம் அந்த மாதிரி குறிப்பிடுவாங்க. ஸோ பொன் என்பது கண்டிப்பா அதுதானே முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில டெய்லி யூஎஸ்டிடிங்கிற பொன் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா நெல், நெல்லுங்கிறது தானியம், தானியம் வாங்கக்கூடிய சக்தியை இந்த சிஸ்டம் நமக்கு கொடுக்குது. தானியம் எதுவாகினும் நம்ம வந்து அது எவ்வளவு பெரிய வேல்யூவா இருந்தாலும் கிடைக்கக்கூடிய மதிப்பை கொண்டு நம்ம வாங்க முடியும். அப்போ அதையும் சாத்தியமாக்கி இருக்கு. ஏழாவது பார்த்தாச்சு. எட்டாவது வந்து நல் விதி. நல் விதி என்பது நம்மளுடைய விதி தவறாக இருந்தால் கூட மீண்டும் நம்முடைய தலையெழுத்தை மாற்றி எழுதி நம்முடைய வரலாறை மாற்றக்கூடிய வாய்ப்பு நம்ம கையிலே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நிச்சயமா இந்த 8வது பகிர்வும் நமக்கு பொருத்தமா இருக்கு. 9வது வந்து நுகர்ச்சி அப்படின்னு இருக்கு. இந்த நுகர்ச்சிங்கிறது கொஞ்சம் சூட்சமமான விஷயம். இந்த நுகர்ச்சி என்பதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏதாவது நம்ம சாப்பிடுறோம், அந்த சாப்பிடும்போது நம்ம அந்த உணவாக விரும்பி எடுத்துக்கக்கூடிய அந்த உணவுல இருக்கக்கூடிய சத்துக்களை நாம உடல் என்பது ஏத்துக்கக்கூடிய தன்மையில இருக்குதா, இத நுகர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நுகர்வு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. ஒரு குறிப்பிட்ட தருணத்துல நம்ம நல்ல பொருளையே சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு அதை ஏத்துக்கக்கூடிய தன்மையில இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, அப்படி ஏத்துக்கக்கூடிய தன்மை இல்லாம இருக்கிறது வந்து ஒரு கொடுப்பனை அல்ல. வாழ்க்கையில அந்த மாதிரி எல்லாமும் இருந்து அதை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்கிறது வந்து அந்த நுகர்வின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே நுகர்வு என்பது புது புது விஷயங்கள் நமக்கு கொண்டு வந்து கொடுத்து அந்த புது விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும்படி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்க இருக்கு. அப்போ நுகர்ச்சி அப்படிங்கிற விஷயமும் நமக்கு இருக்கு. இது 9வது பார்த்துட்டோம். 10வது அறிவு, சொல்லவே வேண்டாம். நிச்சயமா அனுபவ அறிவு, உலக அறிவு,
ஒருத்தர் ஒருத்தர் பகிர்ந்துக்கும் போது இருக்கக்கூடிய விஷயங்கள் இத்தனையும் நமக்கு அறிவாக கிடைக்குது. 10வது விஷயமும் ஓகே. 11வது அழகு. அழகு என்பது பேசும்போது அழகு, கேட்கும்போது அழகு, சிரிக்கும்போது அழகு, அழும்போது கூட அழகுதான். ஸோ அழகு என்பது இங்கே நிறைஞ்சிருக்கு. ஏன்னா உள்ளத்தின் அழகு என்பது இங்கே வெளிப்படுது. 12வது பெருமை. நிச்சயமா இதுல ஈடுபடக்கூடியவர்களுடைய நம்மளுடைய குடும்பத்தினர் பெருமை கொள்ளக்கூடிய வாய்ப்புல தான் நம்ம இருக்கிறோம். அதனால பெருமை என்பது நிச்சயமாக இங்க உண்டு. இத்தனையும் பார்க்கும்போது இனிமை என்பது நிச்சயமா உருவாகுது. இனிமை என்பது மனதுக்கு இனிமை. நாம கடந்து போற ஒவ்வொரு நாட்களும் இனிமையா கடந்து போகுது. ஸோ அதனால இனிமை என்பது உண்டு. இத்தனையும் பார்க்கும்போது மனதுல ஒரு துணிச்சல் வருது. அடுத்தது துணிவு. இந்த துணிவு என்பது நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்தோட பயம் இல்லாம பண்ணுது. ஹைஃபை ஸ்பேஸ் எதிர்காலம் பத்தின பயம் இல்லாம பண்ணுது. அப்ப துணிச்சலும் இங்க இருக்கு. இத்தனையும் இருக்கும்போது நோயின்மை, நோய் காணாம போறது. ஸோ நோயின்மை என்பது இங்க இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, ஆரவாரம், சந்தோஷம், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இத்தனை மூலமாகவும் பாத்தீங்கன்னா இருக்கிற நோயும் பறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப நோயின்மைங்கிறதும் நமக்கு ஆசீர்வாதமாக கிடைச்சிருக்கு. 16வது 15வது 16வது நீண்ட ஆயுள். நிச்சயமாக ஹைஃபை ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க 100 வருடம் வாழ்றாங்களோ இல்லையோ 80 கண்டிப்பாக கடப்பார்கள் என்பது இங்க விளக்கமாக சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் ஹைஃபை ஸ்பேஸ் கொடுக்க தயாரா இருக்கு. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துக்கள். நான் வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நன்றி, நன்றி. நன்றி நன்றி கண்ணன் சார். அருமை அருமை. பதினாறு ஒரு சிறிய வேண்டுகோள். விரிவாக்கம் கொடுத்தீங்கப்பா, ரொம்ப நன்றிப்பா. வணக்கம். ஒரு சிறிய வேண்டுகோள் கண்ணன் சாருக்கு. ஒரு நிமிஷம். இந்த அம்மா பேசுனது தனிப்பாட்டாவும் நீங்க அந்த 16 பெற்று பெருவாழ்வு அப்படிங்கிற இந்த விஷயத்த தனிப்பாட்டாவும் பிரிச்சு போடுங்க சார். பண்ணிக்கலாம் நான் பிரிச்சுக்கலாம். ஓகே, நன்றி நன்றி. கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கலாமா சார்? இன்னொரு பண்ணுங்கம்மா. இன்னொரு 2-3 மினிட்ஸ் அவ்வளவுதான். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அங்கே கட் ஆயிடுச்சு. சடன்லி எனக்கு ஏதோ இமோஷன் வந்துடும். பேட். ஓகே, இனிமே அழக்கூடாதுன்னு எல்லாம் டிசைட் பண்ணேன் ஒரு 4 days பேக். இப்போ திரும்பி வந்துடுச்சு. ஏன் வந்துச்சு? பிகாஸ் இங்க யார் யார் இருக்காரோ எல்லாருக்கும் ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எல்லாருக்கும் அந்த ஹார்ட் இருக்கு. அதே நீங்க போய் சின்ன ஒரு சின்ன மீன்ஸ் எங்களுக்கு கம்பேர் பண்ணி சின்ன ஒரு 25 இயர்ஸோ 30 இயர்ஸோ யார்கிட்டயோ பேசுங்க, அவருக்கு டைமும் இல்லை கேட்கறதுக்கு, அவருக்கு இந்த நோய் என்னன்னு புரியாது இல்லைங்களா? ஸோ இங்க ஓப்பனா நம்ம சொல்ல முடியுது, பேச முடியுது, மனசுக்குள்ள என்ன இருக்கு அதெல்லாம் நாம ஏதாவது பேசினா கூட எல்லாருமே ஐயோ எல்லாரும் ஏன் ஃபேமிலி தானே, இவர்கிட்ட சொல்லுறதுல என்ன இருக்கு, அதுல என்ன இருக்கு. இப்ப நானும் கண்ணன் சார் நிறைய பேசுறோம், எவ்ரிடே ஏதோ பேசுறோம், சோ மெனி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் பேசுறோம். அங்கே ஐயோ உங்களுக்கு ஜஸ்ட் 45வா, எனக்கு ஐயோ 62வே, அந்த மாதிரி எங்களுக்கு மனசுக்குள்ள வரவே இல்லையே. வை? எனக்கு கூட பேசுறப்போ யார்கிட்டயோ நேத்தி கூட நம்ம யாரு சவிதா கூட எத்தனையோ பேசினேன் நைட்டு. ஸோ அப்படியெல்லாம் நாமெல்லாம் ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு. இப்போ நாம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் வேணும். பிகாஸ் டெக்னிக்கலி குவாலிஃபைடு, டெக்னாலஜி பத்தி அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அவர்கிட்ட நமக்கு அவர் வேணும், அவர் கூட வளரணும். ஸோ அவரை விட்டுட முடியாது. அவரை நம்ம கூட்டுன்னு வரணும்னா அவர்கிட்ட நம்ம பேசுற ஸ்டைலே டிஃப்ரெண்டா இருக்கணும். நாம அவர்கிட்ட இந்த நன்கொடை கின்கொடை இதெல்லாம் புண்ணியம் வரும் கர்மமோ இதெல்லாம் பேசினா பிரயோஜனமே இல்லை. அவர்கிட்ட நம்ம பேசுறது எப்படின்னு அதுக்கே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச் இருக்கணும் நம்ம பேசுறப்போ. ஸோ அது எப்படி என்னன்னு கொஞ்சம் அதை பார்த்து அது கொஞ்சம் ஃபியூ பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நம்ம பேசினா மேபி கொஞ்சம் அவருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வரலாம். நான் அவர்கிட்ட பேசுறப்போ, யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசுறப்போ, நீங்க எத்தனையோ செலவு பண்றீங்க, உங்க அப்பா அம்மா கொடுத்த பணம், அந்த பணத்துல நீங்க ஏதோ வேஸ்டா எல்லாம் யூஸ் பண்றீங்க. ஸோ அதுலயே ஒரு 5000 இந்த மாதிரி இதுக்கு போட்டு
ஒரு நல்ல காரியம் பண்ணலாம். நான் இப்படியெல்லாம் சொல்லுவேன் ஓப்பனிங்ல. அது எதுக்கும் சரியா ரெஸ்பான்ஸ் வரல. பிகாஸ் தே டோன்ட் கேர். அப்பா அம்மா ரெடியா இருக்காரு. ஐயோ எங்க லைஃப் போயாச்சு, பரவாயில்ல, எங்க லைஃப்ல எதுவும் கிடைக்கல, நீ 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 நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு அவருக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. ஸோ அப்பா அம்மா என்ன கஷ்டப்பட்டுட்டு என்ன கஷ்டத்துல கொடுக்குறாரு அப்பா அம்மான்னு கூட தெரியாது நிறைய சில்ட்ரனுக்கு. ஸோ அந்த மாதிரி அப்ரோச் ஒர்க் அவுட் ஆகல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு உங்க ஓன் மணி, ஓகே, உங்க ஓன் மணி இப்போ எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்றீங்க, இதுக்கு 10 டைம்ஸ் 100 டைம்ஸ் இன்னும் நல்லா, இன்னும் ஏதெல்லாம் வேணும் எல்லாமே அப்பா அம்மா ஒரு வேளை கொடுக்க முடியலன்னா கூட உங்களுக்கு நீங்களே இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஒரு நல்ல இது திட்டம் இருக்கு, இந்த மாதிரி சொல்லி பாக்குறேன். ஸோ நம்ம சேஞ்ச்டு அப்ரோச்ல பேசினா மேபி இட் வில் ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். அதான் சொல்ல வந்தேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அருமை அருமை அம்மா. நிச்சயமாக அவங்களுடைய தொழில்நுட்ப அறிவும் அவங்களுடைய வேகமும் நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு அவசியம் தேவை. அதற்கு நம்மளோட அப்ரோச் அப்படிங்கிற விஷயமும் எந்தெந்த விதங்கள்ல அவங்கள அணுக முடியும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நல்ல டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. நன்றி அம்மா, நன்றி. கண்ணன் சார் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க.